தமிழகத்தினுடைய முன்னணி நடிகர் திரு விஜய் அண்ணா அவர்களை பத்தி உங்களுக்கு தெரியாத ஒரு சில விஷயத்த நான் சொல்ல போறேன். நல்லா காது கொடுத்து கவனமா கேளுங்க. நடிகர் விஜய் அண்ணாவை பொறுத்த வரைக்கும் தமிழ்நாட்டுக்கு முதலமைச்சர் ஆகணும் அப்படிங்கிற எண்ணம்லாம் அவருக்கு இருக்கிற மாதிரி ஒன்றும் தெரியல. என்ன காரணம்னு சொல்லி கேட்டீங்கன்னா, அதான் இந்த வீடியோல பேச போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். முதல்ல வந்து விஜய் அண்ணாவுக்கு வந்து பாத்தீங்கன்னா முதலமைச்சர் ஆகணும் அப்படிங்கிற ஒரு எண்ணமே கிடையாது. அப்படி எண்ணம் இருந்துச்சு அப்படின்னா அவரு ஒரு சில விஷயங்கள் நான் சொல்ற விஷயங்கள் அவர் ஃபாலோ பண்ணியிருக்கணும். ஆனா அவர் எதையுமே பண்ணல. அவரை பொறுத்த வரைக்கும் திமுகவினுடைய வாக்கு வங்கி சதவீதத்தை குறைக்கணும். அது மட்டும்தான் அவருடைய எண்ணமா இருக்குதே தவிர முதலமைச்சர் ஆகணும் அப்படிங்கிற கனவு எண்ணம் அதெல்லாம் அவர் கிடையாது. நான் சொல்லக்கூடிய விஷயங்கள்லாம் நோட் பண்ணுங்க ஒன் பை ஒன்னா, ஓகேங்களா? அவர் வாங்கக்கூடிய சம்பளம் எவ்வளவு? நடிகர் விஜய் அண்ணாவே சொல்லியிருக்கிறாரு, நான் வந்து 250 கோடி சம்பளம் வாங்கியிருக்கிறேன். அந்த சம்பளத்துல வந்து கெரியரை தூக்கி போட்டுட்டு வந்திருக்கிறேன்றாரு. இன்னைக்கு வந்து அவர் வாங்கக்கூடிய 250 கோடி சம்பளம் கொடுத்து அவருக்கு வேலை கொடுக்குற அளவுக்கு பெரிய பணக்கார குடும்பம் யார் இருக்கிறா தமிழ்நாட்டுல உங்களுக்கு தெரிஞ்சு? லைகா ப்ரொடக்ஷன்ஸ். அவங்களுக்கு மேல ஒண்ணு இருக்குது, ஓகேங்களா? சிகப்பு பூதம், நானும் சிவப்பு தான் போட்டிருக்கிறேன்னா, ரெட் ஜெயின் மூவிஸ், அதாவது கருணாநிதி அவர்களினுடைய குடும்பத்தை சேர்ந்த ஸ்டாலின் அவர்களினுடைய பேராண்டி இன்பநிதி, அதாவது உதயநிதி ஸ்டாலின் அவர்களுடைய மகன் 20 வயசு ஆகக்கூடிய ஒரு சின்ன பையன் கையில தான் வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு அந்த கம்பெனி இருக்குது. 47 48 வயசாக இருக்கக்கூடிய நடிகர் விஜய் அண்ணா 20 வயசு பையன் ப்ரொடியூசரா இருந்து ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய படத்துல போய் நடிக்கணும் அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை தான் இன்னைக்கு இருக்குது. இல்ல ஸ்டாலின் குடும்பத்தை நான் வெறுக்கிறேன், கருணாநிதி குடும்பத்தை நான் வெறுக்கிறேன்னு சொல்லிட்டு இவரை விட்டுட்டு வெளியில இருந்து ஒருத்தரை வச்சு படம் எடுத்தா தமிழ்நாட்டுல ஓட்ட முடியும்னு நீங்க நினைக்கிறீங்களா? ஓட்ட முடியாதுல்ல. அப்படித்தானே ஜனநாயகன் படம் எடுத்தாங்க, அப்படித்தானே எடுத்தீங்க. படத்தை ரிலீஸ் பண்ண முடியுச்சா? சென்சாருக்கு போய் நீங்க 4 மாசம் ஆகுது, உங்களால ஒரு சென்சார் சர்டிபிகேஷனே வாங்க முடியல. அதுக்குள்ள தேர்தல் வந்துடுச்சு. தேர்தல் முடியாம உங்களால ஒண்ணுமே பண்ண முடியாது. தேர்தல் முடிகிற வரைக்கும் அமைதியா தான் இருந்தவங்க அப்படிங்கிறது தான் நிதர்சனமான உண்மை. இப்படி இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை உங்களுக்கு தெரியாத இன்னும் ஒரு சில விஷயங்கள் நான் சொல்றேன். விஜய் அண்ணாவை பொறுத்த வரைக்கும் அவர் படம் நடிச்சா போதும் தான் நினைக்கிறாரு. இப்ப அவர் 10 படம் நடிச்சா கிடைக்கக்கூடிய காசு அப்படிங்கிறது அடுத்த 5 வருஷத்துல, இவர் வருஷத்துக்கு ஒரு படம் தான் நடிக்கிறாரு. 5 வருஷம் நடிச்சாரு அப்படின்னா 5 படம், 5 250 கோடி, 1250 கோடி. அந்த 1250 கோடியில படத்துக்கு நடிக்கிற காசதா, அதுல வந்து அரசாங்கத்துக்கு வரி செலுத்தணும். வரி செலுத்தினது போக இவர் ஒரு 900 கோடி நிக்குதுன்னு வைங்க. அந்த 900 கோடி ரூபாய் பணத்துல இவர் அதிகம்னா முழுசா கட்ட மாட்டாரு. ஏற்கனவே புலி படத்துக்கு வரி ஏய்ப்பு செஞ்சு தானே 1.5 கோடி ரூபாய் அபராதம் கட்டினாரு இப்ப சமீபத்துல, இந்த ஒரு 20 நாளுக்குள்ளார. அப்படி இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில நடிகர் விஜய் அண்ணா வந்து பாத்தீங்கன்னா நம்ம கஷ்டப்பட்டு காலையில எந்திரிச்சு ஷூட்டிங் போய் நடிச்சு இந்த மாதிரி அந்த 1250 கோடி வாங்கி இந்த அரசாங்கத்துக்கு வரி ஒரு 350 கோடி கட்டணுமா? அந்த பணம் நம்ம கட்டணும் அவசியமே இல்லை. நம்ம அரசியல்ல போது சம்பாரிச்சுக்கிட்டா என்னன்ற மாதிரி வந்திருக்கிறாருன்னு சொல்லி கேட்டீங்கன்னா அதுவும் கிடையாது. நீ வந்து திமுகவுடைய வாக்கு வங்கியை குறைச்சிரு. திமுக ஜெயிக்க கூடாது, ஓகேவா? நீயும் ஜெயிக்க கூடாது. உன்னோட வேலை நான் திமுகவினுடைய ஓட்டு சதவிகிதத்தை நீ குறைக்கணும். அதை மட்டும் நீ பார்த்துக்கோ. உனக்கு தேவையான படம் நீ 10 20 வருஷம் நடிச்சா உனக்கு எவ்வளவு படம் வரும்? ஒரு 5000 கோடி வருமா? அந்த 5000 கோடி நான் உனக்கு கொடுத்துறேன், நீ வச்சுக்கோ. ஆனா நீயும் ஜெயிக்க கூடாது, ஸ்டாலினும் ஜெயிக்க கூடாது. அதுக்குண்டான வேலையை செய்யன்னு சொல்லி மேலிடத்துல ஒன்றிய அரசு அப்படின்னு சொல்றோம் இல்லையா, டெல்லி சர்க்கார், அங்க ஆட்சியில் இருக்கக்கூடிய ரூலிங் பார்ட்டி பாரதிய ஜனதா கட்சியில இருந்து தலைமையில இருந்து இவருக்கு ஒரு வேளை டீல் கூட பேசி இருக்கலாம். நீ வந்து 10 படம் நடிக்கிற காசை இங்க வாங்கிக்கோ. நீயும் ஜெயிக்க கூடாது, கீழே ஸ்டாலினும் ஜெயிக்க கூடாது. எங்க கூட்டணியில் இருக்கக்கூடிய அண்ணா திமுக தான் ஜெயிக்கணும், ஓகேவா? அதுக்கு நீ என்ன பண்றியோ அதை பண்ணு அப்படின்னு சொல்லி பேசியிருக்கலாம். அதுக்கோசரம் தான் இவர் வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு வரைக்கும் களப்பணி அப்படிங்கறது செய்யாம அவர் வேலையை செஞ்சுட்டு இருக்கிறாரு. நல்லா யோசிச்சு பாருங்க. என் வீட்டுல பிள்ளைங்கள்லாம் பசியோட இருக்குது, ஒரு அப்பாவா இருந்து வீட்டுல இருக்கிற பிள்ளைங்களுக்கு வாங்கி கொடுக்கணும். அதை விட்டுட்டு பக்கத்து வீட்டு பிள்ளைங்களுக்கு வாங்கிட்டு போய் கொடுத்தா அது எந்த விதத்துல ஒரு நியாயமா இருக்கும்? புரியலையா? நம்ம ஊர்ல எலெக்ஷன் இருக்குது, வேட்பாளர்களை அறிவிக்கல. பக்கத்துல பாண்டிச்சேரியில இருக்கக்கூடிய வேட்பாளர்களுக்கு அங்க இருக்கக்கூடிய தாலுகா கட்சியை சேர்ந்த எம்எல்ஏ கேண்டிடேட்டை நீங்க போய் அறிவிச்சுட்டு வரீங்க. இங்க நம்ம ஊர்ல இதே பிரச்சனை, இங்க ஊருக்கிட்ட பிரச்சனை நடந்துட்டு இருக்குது. இங்க இருந்து நீங்க அட்லி அவங்க சம்சார வளகா பூசியத்துக்கு போறீங்க. உங்க கூட்டத்துக்கு வந்து இறந்து போன தஞ்சாவூர்ல விக்னேஷ் ஒரு பையன், அந்த பையன் இறந்து போனதுக்கு ஒரு இரங்கல் செய்தி அறிவிக்கல. உங்களையே கதின்னு சொல்லி நம்பி இருக்கக்கூடிய அந்த கோடிக்கணக்கான ரசிகர்கள் குடிச்சு வீணா போறான். அவங்கன்னா குடிக்காதன்னு ஒரு வார்த்தை சொல்ல முடியல, சிகரெட்டு குடிக்காதன்னு உங்களால சொல்ல முடியல, வேலைக்கு போங்கன்னு சொல்ல முடியல, குடும்பத்தை பார்த்துக்கோங்கன்னு சொல்ல முடியல, வண்டியை மெதுவா ஓட்டுங்கன்னு சொல்ல முடியல, யாரும் எங்கேயும் போய் கடன் வாங்காதீங்கன்னு சொல்ல முடியல, சொந்தமா நிலம் வாங்கி வீடு கட்டுங்கன்னு சொல்ல முடியல, வேலைக்கு சரியா போயிட்டு வாங்கன்னு சொல்ல முடியல, உடம்ப ஆரோக்கியமா வச்சுக்கோங்கன்னு சொல்ல முடியல. சொன்னாரா? விஜய் சொன்னாரான்னு கேக்குறேன். சொல்லல தானே? ஏன் சொல்லல? சொல்ல மாட்டார். பெத்தவனா இருந்தா வழி தெரியும், மத்தவனுக்கு எப்படி தெரியும்?
இப்ப பிள்ளைங்க தப்பான வழியில போணுச்சு அப்படின்னா அண்ணன் தம்பி இவங்க திருத்துவாங்க. ரோட்ல எங்கேயோ போறவனுக்கு அந்த எண்ணம் எப்படி வரும்? வராது. நடிகர் விஜயும் அப்படிதான். நடிகர் விஜயும் அப்படிதான். அப்படி அவர் இருந்திருந்தாரு அப்படின்னா இன்னைக்கு அவர் நினைச்சா தமிழகத்துல அரசியல் களத்தையே புரட்டி போட்டுருவாரு. அவர் இதை பண்ணிடுவாரு அதை பண்ணிடுவாரு அப்படின்னு சொல்றாங்கல்ல. அப்படி அவர் உண்மையாலுமே நல்ல எண்ணம் இருந்துச்சுன்னா, நல்ல எண்ணம் இருந்து அரசியலுக்கு வந்திருந்தாருன்னா, மக்களுக்கு ஒரு நல்லது செய்யணும்னு வந்திருந்தாருன்னா, தன்னுடைய ரசிகர்கள் செத்து போனது கரூர் துயர சம்பவத்துல அவர் போய் பார்க்கல. அது மிகப்பெரிய தவறு. இன்னைக்கு சூழ்நிலைக்கு அவரால என்ன வேணாலும் செய்யலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு உச்ச இடத்துல தான் மக்கள் அவரை கொண்டு போய் மனசளவுல வச்சிருக்கிறாங்க. தன்னோட ரசிகர்களை பார்த்து யாரும் குடிக்காதீங்கன்னு ஒரு வார்த்தை சொல்ல முடியுமா? கரூர்ல செந்தில் பாலாஜி 10 ரூபா பாட்டிலுக்கு வச்சு விற்கிறாருன்னு சொல்லி பாட்டு பாட தெரியுதுல்ல. என் ரசிகர்கள் யாரும் போய் சாராயம் குடிக்காதீங்கன்னு சொல்ல முடியுமா? முடியாது. இப்ப சிகரெட் விலை ஏறி போனாலும் நீங்க சிகரெட் வாங்கி குடிக்காதீங்க, பீடி வாங்கி குடிக்காதீங்க, உடம்ப ஆரோக்கியமா பாத்துக்கோங்கன்னு சொல்ல முடியுமா? முடியாது. ஏன்னா அவருக்கு அது தேவையே கிடையாது. அவரை பொறுத்த வரைக்கும் அவரு சம்பாரிச்சா போதும். ஓகேங்களா? அவரு 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 அவர் ஷோ பர்சனலாவே வந்து பாத்தீங்கன்னா அவரு நல்லா இருந்தா போதும்னு அவர் நினைக்கிறாரு. இன்னொன்னு அவர் தமிழகத்துல கட்சி ஆரம்பிச்ச வாட்டி எத்தனை ஆணவ படுகொலை நடந்திருக்குது. எந்தெந்த ஆணவ படுகொலைக்கு வந்து அவர் எதிர்ப்பு குரல் தெரிவிச்சிருக்கிறாரு, கண்டனத்தை பதிவு செஞ்சிருக்கிறாரு, எத்தனை போராட்டங்களை கலந்துருக்கிறாரு. எங்கேயோ யாரோ எதையோ ஸ்கிரிப்ட் எழுதி கொடுத்தா வந்து வாசிச்சா போதுமா? தூய்மை பணியாளர்கள் போராட்டம் நடக்குது, செவிலியர்கள் போராட்டம் நடக்குது, ஆசிரியர்கள் போராட்டம் நடக்குது, பரந்தூர் விமான நிலையத்துக்கு எதிராக போராட்டம் நடந்துட்டு இருக்குது. இதெல்லாம் வாய்மொழி வார்த்தையா சொல்ல மட்டும் போதாது. எங்கேயா யாரோ இலை விழுந்தவங்களை போய் அவங்க வீட்டுல போய் சந்திச்சு பேசுவாங்களா? இல்ல துக்கம் நடந்த வீட்டுக்காரங்களா இவரு ஹோட்டலுக்கு வர வச்சு பேசுவாங்களா? பண்ணிருக்கிறார். இந்த மாதிரி அரசியல் அடிப்படையே இல்லாம வந்து ஒருத்தர் வந்து நான் ஜெயிப்பேன்னா அது எப்படி? இப்ப புதுசா நீச்சல் கத்துக்கிட்டவனும் நீச்சல் போட்டியில கலந்து ஒலிம்பிக்ல கோல்டு மெடல் வாங்கினவனும் ஒன்னா? புதுசா நீச்சல் அடிக்க கத்துக்கிட்டவன் நான் நல்லா நீச்சல் அடிப்பேன் அப்படிங்கிறது கான்பிடன்ஸ். வேர்ல்டு சாம்பியனா, வேர்ல்டு ஒலிம்பிக் சாம்பியனா நான் வின் பண்ணி காட்டுவேன்டா அப்படிங்கிறது எந்த விதத்துல இருக்கக்கூடிய அடிப்படையான ஒரு விஷயம். இப்ப நான் சொல்றேன், நடிகர் விஜய் நீச்சல் கத்துக்கிட்டாருன்னு வைங்க, அவருக்கு தெரியுமா தெரியாதோ, நடிகர் விஜய் நீச்சல் அடிக்க கத்துக்கிட்டாரு. ஒலிம்பிக்ல ஒரு கோல்டு மெடல் வாங்கின ஒருத்தர் இருக்கிறாரு, சரிங்களா? இப்ப 2 பேரும் நீச்சல் அடிக்கிற போட்டியில விடுறோம். இப்ப ஒலிம்பிக் சாம்பியன் யாருன்னு தமிழ்நாட்டுல யாருக்குமே தெரியாது. எனக்கும் தெரியாது, விஜய்க்கும் தெரியாது, பெரும்பாலான மக்களுக்கு தெரியாது. அந்த ஃபீல்டுல இருக்கிறவங்களுக்கு மட்டும்தான் தெரியும். அப்படி இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில நடிகர் விஜய் அண்ணாவுக்கு பின்னாடி இன்னைக்கு கோடிக்கணக்கான தொண்டர்கள் இருக்கிறாங்க. இப்ப இவங்க 2 பேரும் நீச்சல் அடிச்சாங்கன்னா அந்த நீச்சல் கத்துக்கிட்ட விஜய் ஜெயிக்க மாட்டாரு. களத்துல ஏற்கனவே பணியாற்றி இருக்கக்கூடிய, பயிற்சி பெற்று போட்டியில ஜெயிச்சிருக்கக்கூடிய, போட்டியில கலந்திருக்கக்கூடிய ஒலிம்பிக் சாம்பியன் தான் ஜெயிப்பாரு. ஏன் விஜய் ஜெயிக்க மாட்டாரு? அவருக்கு பின்னால்தான் கோடிக்கணக்கான ரசிகர்கள் இருக்கிறாங்களே, அவரே நீச்சல் அடிக்க முடியாதான்னு சொல்லி கேட்டீங்கன்னா, இவர் கையை கால ஆட்டினா தானே நீச்சல் அடிக்க முடியும். நீச்சல் அடிச்சு முன்னாடி போக முடியும். இவருதான் நீச்சலே அடிக்க மாட்டேங்கிறாரு. அந்த பாதுகாப்புக்கு அந்த ஒரு தண்ணிக்குள்ள முழுகாம இருக்கிறதுக்கு அந்த சேஃப்டி கிட்ஸ் மட்டும் போட்டு தண்ணியில மிதந்துட்டு தானே இருக்கிறாரு. நான் சொல்ல வர விஷயம் நீங்க நல்லா புரிஞ்சுக்கோங்க. விஜய் அவர்கள் அரசியலுக்கு வந்து 2 வருஷம் தான் ஆகுது. ஆனா நம்மளுடைய செந்தமரன் சீமான் அண்ணன் அரசியலுக்கு வந்து கிட்டத்தட்ட முழுமையா 16 ஆண்டுகள் ஆகுது. 2010 இருந்து இன்னைக்கு 2026 வரைக்குமே கிட்டத்தட்ட 16 ஆண்டுகள். ஓகேங்களா? 16 வருஷத்துல எத்தனை தேர்தலை சீமான் அண்ணன் சந்திச்சிருப்பாரு, அவர் எவ்வளவு வழக்குகள் வாங்கியிருப்பாரு, எவ்வளவு இடத்துல வந்து பல்வேறு சிக்கல்களை சந்திச்சிருப்பாரு. ஒரு பிராண்ட் இமேஜ் ஃப்ரேமை மட்டுமே வச்சுக்கிட்டு நான் ஜெயிக்க முடியும்னு சொல்லி விஜய் அவர்கள் இருக்கிறாரு. இது எந்த விதத்துல ஒரு ஏற்புடையதா இருக்கும்? உண்மையிலேயே மிகப்பெரிய ஒரு ஏமாற்றம் அப்படிங்கிறது விஜய் அவர்கள் அடைய போறாரு அப்படிங்கிறது தான் நிதர்சனமான உண்மை.